அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு கடந்த சில நாட்களாக வருடங்களாக கூட கஷ்டம், துன்பம் மற்றும் துயரத்தில் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு 28/7/2024 முதல் 3/8/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் நீங்கள் இழந்த அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் உங்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. கடகராசியில் சூரியனும் புதன் வக்ரகதையிலும், சிம்மத்தில் சுக்கிர பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ர இயக்கத்திலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த 28ஆம் தேதி முதல் 3/8/2024 வரை உள்ள அடுத்த காலகட்டங்களில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2இல் குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க. ராசிநாதனான செவ்வாய் குருவோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதனால் தேவைக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்குங்க. நீங்கள் பண சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. சுப காரியங்கள் சீக்கிரம் முடிவடைய இருக்குது. இடம், பூமி வாங்க வேண்டும் என்று நினைத்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியினருக்கும் கூட இந்த வாரத்தில் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதே போல சொத்துக்களால் லாபம் கிடைக்க இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 6இல் கேது இருப்பதால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறலாங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல அதிகாரிகள் நல்ல விதமாக நடந்து கொள்வது உங்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்தும் விதமா அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. குறிப்பா இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுதுங்க. எனவே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. கொடுத்த வாக்கை நிறைவேற்றி மகிழ இருக்கீங்க. குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடைபெறுவதோடு பொருளாதார வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்க துணிந்து மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. உங்கள் ராசிநாதனான செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே விரையாதிபதி குருவோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க. எனவே விரயத்துக்கேற்ற தனவரவு வந்து கொண்டே இருக்கும் என்பதால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம், பணப்பற்றாக்குறையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழல் உருவாகுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. திருமண வயதடைந்த தங்களுடைய பிள்ளைக்கோ வரன் பார்த்து கொண்டிருந்தால் அந்த காரியம் நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. இடம், பூமி வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கை கொடுங்க. சொத்துக்களால் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது புதன் பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் வக்ரத்தில் இருப்பதால சகோதர ஒற்றுமை கொஞ்சம் குறையலாங்க. உடன்பிறப்புகள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் தலை தூக்குங்க. வேலை பளு அதிகரிக்குங்க. மேலதிகாரிகள் உங்கள் மீது கூடுதல் பொறுப்புகளை சுமத்தலாங்க. இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் என்பது கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல கொடுக்கல் வாங்கலில் சில பாக்கிகள் மனதை உறுத்துங்க. அதே நேரத்தில் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும் என்பதால அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார யோகம் உண்டுங்க. குறிப்பா மேசராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற
என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்போது மிகுந்த யோகம் தருங்க. படிப்பு முடிந்து வேலை இல்லாமல் இருக்கு பிள்ளைகளுக்கு இப்பொழுது வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேருங்க. ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர நினைப்பீங்க. அந்த முயற்சிகள்லையும் அந்த நினைப்பிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தால் சொத்து விற்பனையும் அதன் மூலம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு முயற்சிகள் பலன் தருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மற்றும் எதிர்பாராத பல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. மேசராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு செல்வாக்கு உயருங்க. அதே போல மாணவ மாணவிகள் எதிர்பார்த்த இலக்கை அடைந்து முன்னேற்றம் பெற இருக்கீங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப சுமை கொடுங்க. விரயங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 12ஆம் இடத்தில் ராகு இருப்பதால நீங்கள் என்னதான் சம்பாதித்தாலும் கையில் நிற்கவே இல்லையே என்று நினைக்கும்படி ஏதாவது ஒரு செலவுகள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். சிக்கனமாக இருக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. சக்திக்கு மீறி யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க. அதே போல யாருக்காகவும் எதற்காகவும் வாக்குறுதியோ உறுதியோ தர வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. சனி பகவான் வக்ரத்தில் இருப்பதால் சில எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் உங்கள் கும்பராசியில் இருக்கும் சனி பகவான் இந்த காலகட்டங்களில் வக்ரத்தில் இருக்கிறாரு. அதாவது தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காமல் போகலாங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல தடங்கல்கள் தாமதங்களை சனி பகவான் ஏற்படுத்தலாங்க. உத்தியோகத்தில் அன்றாடம் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுங்க. தொழில் செய்பவர்கள் சிலருக்கு பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படலாங்க. பெற்றோருடைய உடல் நலத்துல கோளாறுகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படலாங்க. குணமான வரைக்கும் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியங்க. இது போன்ற நேரங்கள்ல சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது நல்லது. அதே போல இக்காலகட்டங்களில் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லதுங்க. உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல எதிர்பாராத பல நன்மைகளும் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அருகாமையில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.